வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல். ஸோ மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மீன் வறுவலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸோ வஞ்சர மீன் இருக்குது, நெய் மீன் இருக்குது, ஊளி மீன் இருக்குது, கட்லா மீன் இருக்குது, மத்தி மீன் இருக்குது. ஸோ இவ்வளோ நிறைஞ்ச மீனில் நம்ம மத்தி மீன் அப்படின்றது ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கக்கூடியது. அதே சமயம் ஒமேகா சத்து, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் ஒமேகா சத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மீனில். ஸோ மீனில் அதிக ஒமேகா சத்து உள்ள ஒரு மீன் தான் மத்தி மீன். ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், இருதய நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வறுவல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது மத்தி மீனை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி 1க்கு 4 டைம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம போயிடும், குடல்லாம். இப்போ இதுக்கு மத்தி மீனுக்கு நான் மீன் வறுவல் மசாலா எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 கிலோவுக்கு 1 பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதனால நான் 2 பேக்கெட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கடையில் விற்கிற நீங்கள் மீன் மசாலா பொடியை இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பிராண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆட் பண்ணுறது தான் இருக்குது. எந்த மீன் மசாலா வாங்கினாலும் இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி நல்லா இந்த மசாலாவில் முக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா உள்ளே ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி நல்லா பரட்டிக்கிங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் நீங்கள் கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் எல்லா பக்கமும் மசாலாவாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு இடம் கூட இல்லாமல் பரட்டினீங்க அப்படின்னா தான் வந்து மசாலா எல்லா பக்கமும் பிடிச்சி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு மீன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் நல்லா பரட்டிக்கலாம். இந்த மீனை நீங்கள் பரட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வந்து மசாலா பொடியை கொட்டி மீனில் அப்படியே பரட்டி வர்றதுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து பரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பரட்டினீங்க அப்படின்னா உள்ளே எல்லாம் வந்து அந்த மசாலா பொடி பிடிக்காது. இது ஒவ்வொரு மீனாக நம்ம பண்ணும்போது ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மீன் வறுவல் பொடி வந்து பிடிக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா இந்த மசாலா பொடி வந்து எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சி இதாகி வந்துடும். அதே உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம், ஒரு 1/2 hour வச்சிடலாம். 1/2 hour வச்சுட்டு இப்போ நான் வந்து லைட்டாக மீன் வறுக்காமல் அப்படியே வந்து வறுத்து எடுக்காமல் லைட்டாக நம்ம தோசைக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சத்துக்கள் நிறைய இருக்கும். சும்மா நீங்கள் எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த இதில் போட்டுக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு மீனாக போட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக கருகிடும், இல்லைனா பாதி வேகாமல் பாதி வெந்திருக்கும். அதே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 minutes பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அது நல்லா வறுத்து நல்லா சூப்பரான இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரட்டி போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த சைடு வேகும். பாருங்கள், இப்போ நான் 3 நிமிஷம் விட்டுட்டேன். இந்த சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. அப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் இந்த சைடு திருப்பி விட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு 3 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா 2 சைடும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா சத்து அப்படியே இருக்கும், குறையாமல். அதே நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அது வந்து ஒரு திகட்டுற மாதிரி இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இன்னும் நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் உங்களுக்கு மிச்சமாகும். அதை நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணவும் முடியாது. இதே நீங்கள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, சத்துக்களும் குறையாமல் நமக்கு சூப்பரான மீன் வறுவல் கிடைச்சிரும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நான் வேக விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மீனை பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முள்ளு கூட நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக வரும் இந்த மத்தி மீன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் மத்தி மீன் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் எப்போவுமே மத்தி மீன் தாங்க வாங்குவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மத்தி மீனில் நீங்கள் ஒரு லெமனை லைட்டாக பிழிஞ்சு விட்டு அப்படியே இதுக்கு பெரிய வெங்காயம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் டெய்லியும் வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் நல்லா பொரிச்செடுத்து இன்னைக்கு சண்டே லஞ்சுக்கு நம்ம சாப்பிட்றலாம். Living life every day.